முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போதே இந்த முருகன் சொல்வதை கேளு. ஏன்னா நீ சாதாரண பிள்ளை அல்ல, நீ சாதிக்கிறதுக்காகவே பிறந்த பிள்ளை. உன்னால முடியாட்டா இந்த உலகத்துல யாராலும் எதுவும் முடியாதுங்கிறது தான் உண்மை. அடுத்தவங்களால முடிகிற ஒரு விஷயம் அதை விட சிறப்பாக உன்னால செய்ய முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. யாருடைய வாழ்க்கையும் பார்த்து, யாருடைய வெற்றியையும் பார்த்து நீ மலைச்சு போகவோ திகச்சு போகவோ வேண்டாம். ஏன்னா அதை விட மிகச்சிறந்த பெரிய வெற்றிகளுக்கு சொந்தக்கார பிள்ளையாகவே நீ இந்த பூமியில பிறந்திருக்க. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம், உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். சில அனுபவங்கள் உனக்கு மிக தோல்வியானதாக துக்ககரமானதாக நிகழ்ந்திருக்கலாம். ஆனா அனைத்தையும் போக்கி, உன் அவமானத்தை நீக்கி, உன் மன அழுத்தத்தை எல்லாம் தீர்த்து, உனக்கு மன தோல்விகளையும் கஷ்டங்களையும் கூட சரி செஞ்சு உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கிறேன் அல்லவா. ஒரு முறை ஒரு விஷயத்துல நீ மனசு கஷ்டப்பட்டினா உடனே உனக்காக ஓடி வந்து உதவி செய்ய நான் காத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீயாகவே அதையும் இதையும் யோசிச்சு வாழ்க்கை இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு பயந்துக்கிட்டே இருக்காத. உன் எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்கி உன்னை ஜெயிக்க வைப்பதற்காகவே இந்த முருகன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்தியை உறுதியாக இருக்கும்போது, நம்பிக்கை பலமாக இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் நம்பிக்கையை தெளிவாக வச்சுக்கிட்டு நீ மகிழ்ச்சியோட வாழ கற்றுக்கோ. இந்த முருகன் எப்போதும் உன் கூடவே தானே இருக்கேன். வாழ்க்கையில் நடக்க போகிற பெரிய விஷயங்களை எல்லாம் ஒரே நாளில் நான் பெருசாக உனக்கு வெளிப்படுத்தி காட்ட மாட்டேன். ஆனால் மெல்ல மெல்ல அதை உனக்கு தெரியப்படுத்துவேன். உன் வாழ்க்கையில் இது நடக்க போகுது, இப்படியெல்லாம் மாறப்போகுதுன்றத உன் இதயத்தில் சிறிய எண்ணங்களாக உணர்வுகளாக உனக்கே தெரியாததாக மெதுவாக உன் மனசுக்குள்ளே கொண்டு வருவேன். சில நேரங்களில் திடீர்னு அமைதியாக இருப்பேன், திடீர்னு ஒரு பயம் வரும், திடீர்னு உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். இது எல்லாமே நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சமிங்கைகள் தான், உனக்கு சூட்சுமமாக உணர்த்தக்கூடிய விஷயங்கள் தான்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. நான் உனக்கு சொல்றதையெல்லாம் உன் மனசு உனக்கு உணர்த்தக்கூடியதையெல்லாம் சாதாரணமாக நினச்சி உதாசீனம் செஞ்சிடாம நல்லா ஆழமாக கூர்ந்து கவனிச்சு பாரு. ஏன்னா உனக்குள் இருந்து பேசுகிற என் அருளின் குரல் உனக்கு என்ன சொல்ல வருதுங்கிறத நீ தெளிவாக யோசிச்சினாலே நீ தவறுகளில் இருந்தும் சிக்கல்களில் இருந்தும் மாட்டிக்காம தப்பிக்க முடியும். எப்பவும் யாரிடமும் எந்த விஷயத்திலும் பொய் சொல்லாதே. உன் மனசில் இருக்க உண்மையை நீ தைரியமாக வெளிப்படையாக பேசும்போது இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். தைரியமான தெளிவான புத்திசாலி பிள்ளையான உனக்கு உன் குழப்பம் அனைத்தையும் போக்கி பயத்தை விலக்கி உன் பாதையை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் நானே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். இப்போது இருக்கும் உன் வாழ்க்கை உனக்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரணும், நிறைய சம்பாதிச்சு சேர்த்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற உன்னுடைய எண்ணம் ஒன்றும் தவறு கிடையாது. அது வாழ்க்கையின் உண்மையான இயல்பு தான். ஆனால் ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும் என் செல்வமே. உன் கூடவே இருக்கக்கூடிய சில உறவுகள் இன்னும் உன்னை கீழே இறக்கி இப்போது நீ இருப்பதை விட கீழ்நிலைக்கு இறங்கி போகணும்னு நினைப்பாங்க. அவர்களோடு நீ சேராம அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து தள்ளி வச்சுட்டு நீ ஆசைப்பட்டது போல, நீ விருப்பப்படுவது போல உன் வாழ்க்கையில மேலே உயரவும் முன்னுக்கு வரவும் முயற்சி செய். உன்னை விட மேலே இருக்கிறவங்க, உன்னை விட வசதியாக வெற்றிகரமாக நல்ல நிலைமையில இருக்கவங்க, அவங்க நிலைமைக்கு நீ வந்துடக்கூடாதுன்னு மனசுல நினைப்பாங்க. இது எப்போதுமே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இது எதுக்காகவும் நீ சோர்ந்து போகாதே. வாழ்க்கை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீயும் அது கூட சேர்ந்து ஓடி போய் வெற்றியின் உச்சத்தை தொட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும், நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் உன் அப்பன் முருகன் கண்டிப்பா உன் செயல்களுக்கான நல்ல பலனை கொடுக்க தான் போறேன். உன் கர்மாவை எழுதிக்கிட்டு இருப்பது இந்த முருகனாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. இந்த மக்கள் உன்னை பார்க்குற பார்வை மாறும், அவர்கள் உன்கிட்ட பேசுகிற வார்த்தைகள் மாறும். எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீ விதைச்ச நன்மைங்கள்ன்ற விதைகள் எல்லாம் இப்போது உன் வாழ்க்கையாக முளைக்க போகுது. நீ எந்த அளவு உயரத்துக்கு போனாலும் உன் மனசுக்குள்ள நிம்மதியை வச்சுக்க பழகு. ஏன்னா
வாழ்க்கையில் ஜெயிக்கிறதும் முன்னுக்கு வர்றதும் முன்னேறதும் கோடி கோடியாக சம்பாதிப்பதும் பெருசல்ல. மன நிம்மதி தான் உன் வாழ்க்கைக்கு உயர்வையும் வெற்றியையும் தருங்கிறதுல நீ உறுதியாக இருந்துவிடு என் செல்வமே. எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்ல எண்ணம் உள்ளவர்களாக இருக்கும்படி பார்த்துக்கோ. எதிர்மறையான வார்த்தைகளை பேசி உன் மனசை நோகடிக்கும் மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்திடு. முடியாது நடக்காதுன்னு சொல்கிறவங்க எல்லாம் உன் பாதையை விட்டு விலகி போகட்டும். நீயாகவே எந்த சோகத்தையும் உனக்குள்ள சுமக்க வேண்டாம். எப்போதும் உற்சாகத்தோடு செயல்படு. நீ செய்யும் வேலையை வெறும் கடமைக்காக செய்யாமல் முழு நம்பிக்கையோடு முழு மூச்சோடு செய்யும்போது அதன் மன வலிமை உனக்கான விஷயங்களில் தானாகவே வெற்றியை கொடுத்துரும். உன்னை போல வலிமையானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. உனக்குள் இருக்கும் வலிமையை நீ உணர ஆரம்பிச்சிட்டினாலே உன் வாழ்க்கையில் உயர்வு வர ஆரம்பிச்சிடும். எப்போதும் உன்னை நீ நேசி. உன் மேலே நீ அன்பு செலுத்தும் போது உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம்தான். சில பேருக்கு அது சீக்கிரமாக வெற்றியை கொடுத்துரும், சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாக வெற்றி கிடைக்கும். ஆனால் நீ ஒருபோதும் சோர்ந்து போயிடக்கூடாது. வெற்றி கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும்ன்ற நல்ல எண்ணத்தோட நம்பிக்கையோடு நீ தொடர்ந்து பயணம் செய்தாலே நிச்சயம் நம்பிக்கை உனக்கானதாக உன்னை வந்து சேரும். எப்போதும் தைரியமாக இருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில உறவுகள் உன்னை மௌனமாக்கலாம், உன்னை அமைதியாக்கலாம், சில தனிமைகள் உன்னை வலிமையாக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் திசையை மாற்றி உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். சாதனை செய்வதற்கான பயணம் கஷ்டமல்ல. ஆனால் சாதனை செய்யணும்னு துடிக்கக்கூடிய நீ தேவையில்லாத மனக்கசப்புகளை தூக்கி எறிஞ்சிட்டு தேவையான விஷயங்களை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு மனசை லேசாகிக்கிட்டு உனக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்ய பழகு. பூமி பொறுமைன்னு சொல்லிதானே கேள்விப்பட்டிருப்ப. ஆனால் பூமியின் கோபம் எப்படி இருக்கும் நீ பார்த்துருக்கியா? பூமி எப்போதும் நிலத்தை சரியாக பயன்படுத்தும் போது அது காய்களையும் கனிகளையும் கொடுக்கும். அதுவே பூமி கோபப்படும் போது நிலத்தை அதிர்வை உண்டாக்கி நில அதிர்வையும் பல உயிர்களையும் எடுக்கக்கூடியதாக மாறிடும். பூமியை நீ கோபப்படுத்தும் போது அது தனக்குள் பல பேரை புதைய வைக்கும் செயலை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்போதும் பூமி மாதாவை பூமி மாதாவாக நினைச்சு மதிக்கும் போது அதற்கேற்ற மதிப்பை நீ கொடுக்கும்போது தான் இந்த உலகம் தனக்கான உயர்வை பெறும். உன்னை யாரோ காயப்படுத்தினாங்க, ஏதோ செஞ்சிட்டாங்கன்றதுக்காக அதை அடுத்தவங்க மேலே காட்டக்கூடாது. எப்போதும் எல்லாரிடம் பொறுமையாக அன்பா பணிவோட தலை வணங்கி பேச பழகு. ஆனால் ஒருத்தவங்க கெட்டவங்க உனக்கு எதிராக கெடுதல் செய்கிறாங்கன்ற போது நீ எதிர்த்து வேலை செய்கிறதில் தப்பு இல்லை என் செல்வமே. என்னதான் உனக்கு சொந்த பந்தங்கள் இருந்தாலும், சொத்துக்கள் பல இருந்தாலும், அதிசயங்கள் பல புரிந்தாலும், அரசியல்வாதியாகவே ஆனாலும், அடுக்கு மாடியிலேயே வசித்தாலும், ஆதிக்கம் பல பேர் மீது செலுத்தினாலும் கடைசியில் நீ 6 அடியில் தான் அடங்கி போயிடுவ. 6 அடி நிலம் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு தேவை, மற்ற எல்லாமே அனாவசியங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாய்ப்பு, ஒரு வாழ்க்கை, ஒரு முடிவு, ஒரு நல்ல செயல், ஒரு மனசு, ஒரு பார்வை, ஒரு தினம், ஒரு ரகளை, ஒரு கல், ஒரு சிலை, ஒரு மரம், ஒரு சிலுவை, ஒரு பகல், ஒரு இரவு, ஒரு நாள், ஒரு உணர்வு, ஒரு தாய்க்கு, ஒரு மக்கள், ஒரு தமிழ், ஒரு அறிவு, ஒரு காடு, ஒரு காட்சி, ஒரு வானம், ஒரு மலை, ஒரு இயக்கம், ஒரே பக்தி, உன் அப்பன் முருகன். இப்படி எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை செய்ய, முதல் ஆளாக உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கேன். எல்லார் மீதும் நீ கோபப்படுறத மட்டும்தான் எல்லாரும் பார்க்குறாங்களே தவிர அந்த கோபத்துக்கு பின்னால் உன் மனசில் நீ அவங்க மேலே எந்த அளவுக்கு பாசத்தோடும் அக்கறையோடும் இருக்கன்றத இந்த முருகன் நான் அறிவை. உன் மனசுக்கு நெருங்கியவர்களிடம் மட்டும் நீ கோபத்தை வெளிப்படுத்தினா போதும். அவர்களிடம் உன் கோபத்தையும் உன்னுடைய பொறுமை இழப்பையும் நீ காட்டலாமே தவிர வேறு யார் முன்பாக நீ கோபப்பட்டாலும் அல்லது கத்தி பேசினாலும் சண்டை போட்டாலும் அது உனக்கு தான் பிரச்சனையாக வந்து சேரும். முதல்ல கவலைப்படுறதை நிறுத்திட்டு உன் விருப்பத்துக்கு ஏற்றாற் போல உனக்கான செயல்களை செய்ய தொடங்கு. நிச்சயம் இந்த நாள் உனக்கு மகிழ்ச்சி நாளாக இருக்கும். உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். அன்பையும் உண்மையையும் எதிர்கொள்வது கடினம்தான், ஆனால் அதுதான் விடுதலை பெறுவதற்கான நல்ல பாதையாக இருக்கும்.
பொய்மையின் நிழலில் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு சிறைதான். அறிவு வந்தால் பயம் தானாகவே மறைஞ்சிருன்றதை புரிந்துக்கிட்டு முதல்ல தேவையற்ற விஷயங்களை நினச்சி பயப்படுவதை இத்தோட முடிச்சுக்கோ. வலியும் வேதனையும் எத்தனையும் வந்தாலும் அதை தாண்டி உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். மனிதன் உண்மையை மறைக்கும் போது அந்த மனசில் அமைதி இருக்காது. உண்மை காயப்படுத்த தான் செய்யும், ஆனால் அது நிம்மதியை தரும். நீ பொய்யை சொல்லி நிம்மதியாக சந்தோஷமாக சுகமாக வாழ நினச்சினா அந்த அமைதியே உனக்கான தண்டனையை கொடுத்து விடுமேன் செல்வமே. எப்போதும் எல்லா இடங்களிலும் உண்மை பேச பழகு. யாராவது உன்னை குறை சொல்லிட்டாங்கன்னா அவங்க எப்படி என்னை கேட்கலான்னு, அவங்க எப்படி என்னை சொல்லலான்னு சொல்லி சண்டை போடவோ அவங்கக்கிட்ட போய் வம்புக்கு இழுக்கவோ வேண்டாம். நல்லவர்கள் யாரும் மற்றவங்களை குறை சொல்லவே மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் குறை சொல்கிறாங்கன்னா அவங்க நிச்சயம் நல்லவர்கள் இல்லை என்பது தானே அர்த்தம். இதை ஞாபகம் வச்சுட்டு எல்லாரிடமும் எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசி பழகு. உன் மனசு சரியாக இருக்கும்போது, மனசு சுத்தமாக இருக்கும்போது உனக்கு மருந்தே தேவையில்லை. ஆனால் மனிதாபிமானம் சிறந்து நீ மகிழ்ச்சியான ஆளாக வாழணும்னா உனக்கு இது தேவைதான் என் செல்வமே. எப்போதும் எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்த்து வச்சுக்க பழகு. செத்துப்போனால் 4 பேர் வேணும். எப்போதும் யாருமே எனக்கு வேணாம், நான் தனிமையில இருந்துக்கிறேன்னு வாழ்க்கையை நோக்கி தனிமையில் போகவும் வேண்டாம். அடுத்தவன் வயிற்றில் அடிக்காமல், யாரையும் ஏமாற்றி அடித்து பொழைக்காமல் நீ உண்மையாக நேர்மையாக துணிச்சலாக தைரியமாக வாழும்போது உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவேன். ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் ஆயுட்காலம் நீடுதுன்னு அர்த்தம். நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்க பழகு. உனக்கு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உன் அப்பன் முருகன் அமைச்சு கொடுப்பேன்.